ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 400 கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஒரே வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அன்னை மொழியே எனும் பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். செகண்ட் கொஸ்டின், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள்: உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், மல்லிகை, பூக்காரி, கொய்யாக்கனி, சாதி ஒழிப்பு, ஓ ஓ தமிழர்களே, ஐ இளமை, இளமை விடியல், உலகியல் 100, இளமை உணர்வுகள். இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள். அடுத்து 3வது கொஸ்டின், தும்பி என்பதன் பொருள் வண்டு. அடுத்து 4வது கொஸ்டின், நறுங்கனி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 5வது கொஸ்டின், இன்னிக்குமரி மண்ணுலகம் என்பதன் இலக்கண குறிப்பு உருவகங்கள். அடுத்து 6வது கொஸ்டின், தென்னன்மகள் என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 7வது கொஸ்டின், வாழ்த்துவம் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து 8வது கொஸ்டின், எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அடுத்து 9வது கொஸ்டின், பாவலரேறுவின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு டேஸ் அமைந்தது: கருவூலமாய் அமைந்தது. நோட்டமைக்கலாம் பாருங்கள். பாவலரேறுவின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு டேஸ் அமைந்ததுன்னா கருவூலமாய் அமைந்தது. அடுத்து 10வது கொஸ்டின், அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற கவிதை தொகுப்பின் பெயர் என்ன? கனிச்சாறு. அடுத்து 11வது கொஸ்டின், தென்னன் மகள் என்பதன் பொருள் பாண்டியன் மகள். அடுத்து 12வது கொஸ்டின், நற்கணக்கு என்பது டேஸ் நூல்களை குறிக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களை குறிக்கும். அடுத்து 13வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அடுத்து 14வது கொஸ்டின், தென்மொழி தமிழச்சி இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து 15வது கொஸ்டின், மொழிஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். அடுத்து 16வது கொஸ்டின், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தன். அடுத்து 17வது கொஸ்டின், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும். அடுத்து 18வது கொஸ்டின், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. அடுத்து 19வது கொஸ்டின், சிவியல் என்பது சுருங்கிய பழம். அடுத்து 20வது கொஸ்டின், தேவநேய பாவாணர் டேஸ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார்: உலகத்தமிழ் கழகத்தை. ஓகேங்களா? உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி யாருன்னு கொஸ்டின் கேட்டாலையும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? தேவநேய பாவாணர். அடுத்து 21வது கொஸ்டின், பூம்பிஞ்சு என்பது பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. அடுத்து 22வது கொஸ்டின், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 23வது கொஸ்டின், வாழை பிஞ்சை டேசன் அழைப்பர்: வாழை கச்சல். அடுத்து 24வது கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் டாக்டர் கால்டுவெல். அடுத்து 25வது கொஸ்டின், திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஈரா இளங்குமரனார். திருவள்ளுவரோட தவச்சாலை அமைத்திருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஈரா இளங்குமரனார். அடுத்து 26வது கொஸ்டின், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. அடுத்து 27வது கொஸ்டின், பனையின் இளநிலை என்பது வடலி. அடுத்து 28வது கொஸ்டின், இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் தமிழ் திரு ஈரா இளங்குமரன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரன். அடுத்து 29வது கொஸ்டின், சந்த கவிமணி தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்து 30வது கொஸ்டின், சந்த கவிமணி தமிழகனார் எழுதிய நூல்கள்: தமிழ்மகன் கவிதைகள், மழலை அமுதம், பூ மத்தாப்பு,
ஒளியை தேடி ராம கவிதை. அடுத்து 31வது கொஷின். முச்சங்கு என்பதை விரிதெழுதுக. வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சசன்யம். அடுத்து 32வது கொஷின். மும்மலம் மாயை, கண்மம், ஆணவம். அடுத்து 33வது கொஷின். முப்பிணி வாதம், பித்தம், சிலேத்துவம், அதாவது கபம். சிலேத்துவத்தின் பேர் பார்த்தீங்கன்னா கபம். ஓகேங்களா. அடுத்து 34வது கொஷின். முக்குணம் சத்துவம், ராசதம், தாமதம். அடுத்து 35வது கொஷின். நாற்கவி ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. அடுத்து 36வது கொஷின். ஏழிசை குரல், தத்துவம், கைக்கிளை, உலை, இலி, விலரி, தாரம். அடுத்து 37வது கொஷின். நவமணி கோமேதகம், நீளம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், வைரம், முத்து, வைடூரியம். அடுத்து 38வது கொஷின். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் அணிகலன்களும். அடுத்து 39வது கொஷின். முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் டேஸ் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. தனிப்பாடல் திரட்டு. அடுத்து 40வது கொஷின். தமிழுக்குரிய அணிகலன் ஐம்பெருங்காப்பியம். அடுத்து 41வது கொஷின். செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் இசைநிறை அளபடை. அடுத்து 42வது கொஷின். செய்யுளின் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அளவெடுத்தலை இன்னிசை அளபடை எனலாம். அடுத்து 43வது கொஷின். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது பொதுமொழி. அடுத்து 44வது கொஷின். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து 45வது கொஷின். ஒரு வினைமுற்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். அடுத்து 46வது கொஷின். சுவல் என்பதன் பொருள் முதுகு. 47வது கொஷின். அடுத்து பலனம் என்பதன் பொருள் வயல். அந்த எந்த லான்னு பார்த்துக்கோங்க, சிறப்புலா. அடுத்து 48வது கொஷின். புறவு என்பதன் பொருள் காடு. அடுத்து 49வது கொஷின். தமிழாக்கம் வவ்வல் உயிரெழுத்து. 50வது கொஷின். அடுத்து கான்சனண்ட் என்பதன் தமிழாக்கம் மெய்யெழுத்து. அடுத்து 51 ஹோமோகிராப் ஒப்பெழுத்து. அடுத்து 52 மானோ லிங்குவல் ஒருமொழி. அடுத்து 53வது கொஷின். கான்வர்சேஷன் உரையாடல். அடுத்து 54வது கொஷின். கிழக்கு என்பதன் மற்றொரு பெயர் குணக்கு. அடுத்து 55வது கொஷின். வாடைக்காற்று என்று அழைக்கப்படுவது ஓதைக்காற்று. அடுத்து 56வது கொஷின். புறஊதா கதிர்களை தடுக்கும் அரண் ஓசோன் படலம். அடுத்து 57வது கொஷின். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் இலக்கியம் சிலப்பதிகாரம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் இலக்கியம் சிலப்பதிகாரம். அடுத்து 58வது கொஷின். உலக காற்று நாள் ஜூன் 15. அடுத்து 59வது கொஷின். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். அடுத்து 60வது கொஷின். பிராண ரசம் என்பது உயிர்வழி. அடுத்து 61வது கொஷின். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் வழிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் மோனை எதுகை. அடுத்து 62வது கொஷின். யாப்புகட்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. அடுத்து 63வது கொஷின். வசன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து 64வது கொஷின். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார். அடுத்து 65வது கொஷின். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். அடுத்து 66வது கொஷின். முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொன்றது 103 அடிகளை கொண்டது. அடுத்து 67வது கொஷின். முல்லைப்பாட்டு டேஸ் இயற்றப்பட்டது ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. அடுத்து 68வது கொஷின். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. அடுத்து 69வது கொஷின்.
நேமி என்பதன் பொருள் சக்கரம், அதாவது வலம்புரி சங்குடன் கூடிய சக்கரம். அடுத்த 70வது கொஷின். தடக்கை என்பதன் பொருள் பெரிய கை. அடுத்த 71வது கொஷின். எழிலி என்பதன் பொருள் மேகம். எந்த எழிலி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த 72வது கொஷின். கோவலர் என்பதன் பொருள் இடையர். அடுத்த 73வது கொஷின். உருதுயர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்த 74வது கொஷின். கைதொழுது என்பதன் இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை தொகை. அடுத்த 75வது கொஷின். வளையி என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. அடுத்த 76வது கொஷின். பாடு இமெல் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடியுணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கொஷினில் எப்படி கேட்கலாம் பாருங்கள். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் எனும் பாடலை கொண்ட நூல் இதன் கூட கேட்கலாம், முல்லைப்பாட்டு, ஓகேங்களா. அடுத்து 77வது கொஷின். சுவல் என்பதன் பொருள் தோல். அடுத்து 78வது கொஷின். முல்லை நிலத்தின் உரிபொருள் காத்திருத்தல். அடுத்து 79வது கொஷின். பெரிய மீசை சிரித்தார் வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை அன்மொழி தொகை, அதாவது பெரிய மீசை அதுதான் அன்மொழி தொகை. அடுத்து 80வது கொஷின். காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. அடுத்து 81வது கொஷின். மை என்னும் பண்பு விகுதியை பெற்று வருவது பண்புத்தொகை. அடுத்து 82வது கொஷின். தாய்சே என்பது உம்மை தொகை. அடுத்து 83வது கொஷின். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை. அடுத்து 84வது கொஷின். கட்புல் என்பதன் அகராதி பறவை. அடுத்து 85வது கொஷின். ஸ்ட்ராம் என்பதன் தமிழாக்கம் புயல். அடுத்து 86வது கொஷின். டொரண்டோ என்பதன் தமிழாக்கம் சூறாவளி. அடுத்து 87வது கொஷின். டெம்பஸ்ட் என்பதன் தமிழாக்கம் பெருங்காற்றுன்னு வரும், ஓகேங்களா. அடுத்து 88வது கொஷின். லேண்ட் பிரீஸ் என்பதன் தமிழாக்கம் நிலக்காற்று. அடுத்து 89வது கொஷின். சீ பிரீட்ஸ் என்பதன் தமிழாக்கம் கடல் காற்று. அடுத்து 90வது கொஷின். வைல்ட் வைண்ட் என்பதன் தமிழாக்கம் சுழல் காற்று. அடுத்து 91வது கொஷின். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. கொஷின் நோட்டை மேலே பாருங்க, இம்பார்ட்டன் கொஷினு. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றி நிலை இன்மையிலும் விருந்து. அடுத்து 92வது கொஷின். விருந்தினரும் வலியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை போற்றி பாடும் நூல் கலிங்கத்து பரணி. இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். விருந்தினரும் வலியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தினரை போற்றி பாடும் நூல் எது பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து 93வது கொஷின். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறும் நூல் கொன்றை வேந்தன். அடுத்து 94வது கொஷின். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் இதனால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று கூறும் நூல் புறநானூறு. இதுதான் மிக மிக இம்பார்ட்டன் கொஷின், நோட்டை மேலாம் பாருங்கள். அமிழ்தே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் இதனால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 95வது கொஷின். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அடுத்து 96வது கொஷின். வீட்டில் இரவில் வாயிலை அடைக்கும் முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததனை கூறும் நூல் குறுந்தொகை. இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன் கொஷின், நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். வீட்டில் இரவில் வாயிலை அடைக்கும் முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததனை கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து 97வது கொஷின். முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து இவ்வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து 98வது கொஷின். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இவ்வரி இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். அடுத்து 99வது கொஷின். அல்லல் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் இவ்வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை.
அடுத்து 100வது கொஷின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இவ்வாறு இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 101வது கொஷின் காசி காண்டம் நூலின் ஆசிரியர் பெயர் அதிவீரராம பாண்டியர். அடுத்து 102வது கொஷின் அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவல மாறன். அடுத்து 103வது கொஷின் அதிவீரராம பாண்டியரின் படைப்புகள் நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், காசிக்காண்டம், வெற்றி வேர்க்க என்றழைக்கப்படும் மிகச்சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்தியம்பும் நருந்தொகை ஆகியவை. அடுத்து 104வது கொஷின் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசிக்காண்டம். அடுத்து 105வது கொஷின் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் எனும் இரு காண்டங்களையும் டேஸ் விருத்தப்பாக்களையும் கொண்டது. 2526 விருத்தப்பாக்களை கொண்டது. அதாவது பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2526 விருத்தப்பாக்களை கொண்டது. அடுத்து 106வது கொஷின் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின் நோட் டைம் பாருங்கள். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை. அடுத்து 107வது கொஷின் கொர்க்கை டேஸ் நாட்டின் துறைமுக நகரம் ஆகும் பாண்டிய. அடுத்து 108வது கொஷின் முகமன் இச்சொல்லின் பொருள் விருந்தோம்பல் புகழ்ச்சி சொல். அடுத்து 109வது கொஷின் கொர்க்கையின் சிறப்பு முத்துக்குளித்தல். அடுத்து 110வது கொஷின் ஆரி என்பதன் பொருள் அருமை. அடுத்து 111வது கொஷின் வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். அடுத்து 112வது கொஷின் இரடி என்பதன் பொருள் திணை. அடுத்து 113வது கொஷின் பொம்மல் என்பதன் பொருள் சோறு. அடுத்து 114வது கொஷின் அசையி கொளியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபெடைகள். அடுத்து 115வது கொஷின் பருவுக் குருவுக்கன் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. அடுத்து 116வது கொஷின் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். அடுத்து 117வது கொஷின் மலைபோடு காடாம் டேஸ் அடிகள் கொண்ட நூல் 583 அடிகளை கொண்ட நூல். அடுத்து 118வது கொஷின் நவீரமலை மன்னன் நன்னன். அடுத்து 119வது கொஷின் படுகர் என்பதன் பொருள் பள்ளம். அடுத்து 120வது கொஷின் கன்று ஏரி என்பது நெருப்பு. அடுத்து 121வது கொஷின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் புதினம் 1991ஆம் ஆண்டு கீராவுக்கு கிடைத்த பரிசு சாகித்ய அகாதமி பரிசு. கொஸ்டின் இப்படி கேட்கலாம் பாருங்க. கீராவுக்கு 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுத்தந்த புதினம் எதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். கோபாலபுரத்து மக்கள் என்னும் புதினம். ஓகேங்களா. அடுத்து 122வது கொஸ்டின் கி ராஜநாராயணனின் கதைகள் டேஸ் நடையில் அமைந்திருக்கும் கதை சொல்லும். அடுத்து 123வது கொஸ்டின் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. அடுத்து 124வது கொஸ்டின் தி 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 எவ்வகை தொடர் அடுக்குத் தொடர். அடுத்து 125வது கொஸ்டின் மயிலே நீ தூது செல்லாயோ எவ்வகை தொடர் விழித்தொடர். அடுத்து 126வது கொஸ்டின் விழியால் பேசினால் எவ்வகை தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து 127வது கொஸ்டின் அம்மா வாலி எவ்வகை தொடர் இடைச்சொல் தொடர். அடுத்து 128வது கொஸ்டின் ஒழுக்க என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்து 129வது கொஸ்டின் படும் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்து 130வது கொஸ்டின் பகைகொளல் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து 131வது கொஸ்டின் நாமம் கெட என்பதன் இலக்கண குறிப்பு இழிவு சிறப்புண்மை. அடுத்து 132வது கொஸ்டின் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் என்பதன் இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. அடுத்து 133வது கொஸ்டின் எண்ணம் எனும் பொருள் தரும் சொல் நாமம். அடுத்து 134வது கொஸ்டின் ஊழ் என்னும் சொல்லின் பொருள் முன்னிலை. அடுத்து 135வது கொஸ்டின் குறள் என்பது இரண்டடி வெண்பா. அடுத்து 136வது கொஸ்டின் எய்துவர் எய்தாப்பலி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு கோவிலம் தேமா மலர். அடுத்து 137வது கொஸ்டின் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. அடுத்து 138வது கொஸ்டின்
இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு டேஸ் என்று பெயர். வேர்ட்ஸ்மித். பாருங்க, இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு டேஸ் என்று பெயர்னா வேர்ட்ஸ்மித். அடுத்து 139வது கொஸ்டின். கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சைகளத்தில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். அடுத்து 140வது கொஸ்டின். குலசேகர ஆழ்வாரின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து 141வது கொஸ்டின். உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. அடுத்து 142வது கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது? முதலாயிரம். அடுத்து 143வது கொஸ்டின். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழியாக உள்ளது. அடுத்து 144வது கொஸ்டின். பெருமாள் திருமொழியில் டேஸ் பாசுரங்கள் உள்ளன? 105 பாசுரங்கள் உள்ளன. அடுத்து 145வது கொஸ்டின். தென்பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மலை. அடுத்து 146வது கொஸ்டின். ஆர்தருபு என்பதன் பொருள் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. அடுத்து 147வது கொஸ்டின். பீடு என்பதன் பொருள் சிறப்பு. அடுத்து 148வது கொஸ்டின். செந்தி என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 149வது கொஸ்டின். பரிபாலர் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் புகழையும். அடுத்து 150வது கொஸ்டின். பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 71. அடுத்து 151வது கொஸ்டின். பூமியின் உருவாக்கம் குறித்து அன்றே காட்டிய பழங்கவிதை பரிபாடல். அடுத்து 152வது கொஸ்டின். இலக்கண முறையின்றி பேசுதல் எழுதுவதும் வலு. அடுத்து 153வது கொஸ்டின். நானோ டெக்னாலஜி என்பதன் தமிழாக்கம் மீநுண் தொழில்நுட்பம். அடுத்து 154வது கொஸ்டின். காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழாக்கம் விண்வெளி கதிர்கள். அடுத்து 155வது கொஸ்டின். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடுகள் குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நோட் டைம் பார்க்கலாம் பாருங்க. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடுகள் குறிப்புணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அடுத்து 156வது கொஸ்டின். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஸ் குறிப்பிட்டுள்ளார்? மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 157வது கொஸ்டின். வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூலை எழுதியவர்? ராகுல் சாங்கிருத் யாயன். சரிங்களா? கொஸ்டின் நோட் டைம் பாருங்க. வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் நூலை எழுதியவர்? ராகுல் சாங்கிருத் யாயன். அடுத்து 158வது கொஸ்டின். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொளர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 159வது கொஸ்டின். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் பாரதியார். அடுத்து 160வது கொஸ்டின். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என கூறுபவர் குலோத்துங்கன். இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள், இது இம்பார்ட்டன் கொஸ்டின். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என கூறுபவர் குலோத்துங்கன். அடுத்து 161வது கொஸ்டின். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள்? பயன்கலை. அடுத்து 162வது கொஸ்டின். இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் டேஸ் இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன? சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. அடுத்து 163வது கொஸ்டின். நீதி வெண்பாநூலின் ஆசிரியர்? செய்குதம்பி பாவலர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் டைம் பாருங்கள். நீதி வெண்பாநூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்குதம்பி பாவலர். அடுத்து 164வது கொஸ்டின். செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர்? இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து 165வது கொஸ்டின். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர்? செய்குதம்பி பாவலர். அடுத்து 166வது கொஸ்டின்.
1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் மூலம் பாருங்கள். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். அடுத்து 167 கொஸ்டின். நீதி கருத்துக்களை வெண்பா யாப்பில் எடுத்துரைக்கும் நூலே நீதி வெண்பா. அடுத்து 168 கொஸ்டின். மருள் என்பதன் பொருள் மயக்கம். அடுத்து 169 கொஸ்டின். தெருள் என்பதன் பொருள் தெளிவு, அதாவது அறிவு. அடுத்து 170 கொஸ்டின். அருந்துணை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 171 கொஸ்டின். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது கல்வி. அடுத்து 172 கொஸ்டின். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். அடுத்து 173 கொஸ்டின். 1907 மார்ச் 10ஆம் நாளில் 100 செயல்களை செய்து காட்டிய இடம் விக்டோரியா அரங்கம். அடுத்து 174 கொஸ்டின். 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவர் சதாவதானி. அடுத்து 175 கொஸ்டின். டேஸ் என்றால் 100 என்று பொருள் சதம். அடுத்து 176 கொஸ்டின். பரஞ்சோதி முனிவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா, கொஸ்டின் பாருங்கள். டேஸ் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் என்னும் ஊரில் பிறந்தவர் பரஞ்சோதி முனிவர். அடுத்து 177 கொஸ்டின். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம். இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். அடுத்து 178 கொஸ்டின். என்னை இகழ்ந்தனோ என்பதன் பொருள் அவன் என்னை மட்டும் அவமதிக்கவில்லை. அடுத்து 179 கொஸ்டின். சொல் வடிவாய் நின் இடம் என்பதன் பொருள் சொல்லின் வடிவாய் உன் இடதுபுறம். அடுத்து 180 கொஸ்டின். பிரியா இமய பாவை தன்னையும் என்பதன் பொருள் பிரியாமல் இருக்கும் உமையவளையும். அடுத்து 181 கொஸ்டின். இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்பதன் பொருள் இகழ்ந்தான் என தனக்கு எது. அடுத்து 182 கொஸ்டின். முன்னை மொழிந்து இடைக்காடன் என்பதன் பொருள் இறைவன் முன் கூறி இடைக்காடன். அடுத்து 183 கொஸ்டின். தனியாத முனிவு ஈர்ப்ப முந்திச் சென்றான் என்பதன் பொருள் தனியாத கோபத்துடன் சன்னதியை விட்டு வெளியேறினான். அடுத்து 184 கொஸ்டின். தார் என்பதன் பொருள் மாலை. அடுத்து 185 கொஸ்டின். தமர் என்பதன் பொருள் உறவினர். அடுத்து 186 கொஸ்டின். நீபவனம் என்பதன் பொருள் கடம்பவனம். அடுத்து 187 கொஸ்டின். மீனவன் என்பதன் பொருள் பாண்டிய மன்னன். அடுத்து 188 கொஸ்டின். கௌரி என்பதன் பொருள் சாமரை, அதாவது காவிரி மாவின் முடிவில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். அடுத்து 189 கொஸ்டின். என் தாய் என்பதன் இலக்கண குறிப்பு எம் தந்தாய் என்பதன் மருவு. அடுத்து 190 கொஸ்டின். கோபந்தி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்து 191 கொஸ்டின். புண்ணிய புலவர் என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 192 கொஸ்டின். திருவிளையாடற் புராணம் டேஸ் காண்டங்களை உடையது 3 காண்டங்களை உடையது. அடுத்து 193 கொஸ்டின். திருவிளையாடற் புராணம் டேஸ் படலங்களை உடையது 64 படலங்களை உடையது. அடுத்து 194 கொஸ்டின். மோசி கீரனாருக்கு கவரி வீசிய மன்னன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து 195 கொஸ்டின். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த டேஸ் எனும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான் குசேல பாண்டியன். அடுத்து 196 கொஸ்டின். கபிலரின் நண்பன் டேஸ் என்னும் புலவர் இடைக்காடனார். அடுத்து 197 கொஸ்டின். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது அரியா வினா. அடுத்து 198 கொஸ்டின். அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு வினா, சுட்டு விடை.
அடுத்து 199 கொஸ்டின். ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல் அறியாவினா. அடுத்து 200 கொஸ்டின். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா. அடுத்து 201 கொஸ்டின். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. அடுத்து 202 கொஸ்டின். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்து 203 கொஸ்டின். லியூட் மியூசிக் என்பதன் தமிழாக்கம் யாழிசை. அடுத்து 204 கொஸ்டின். ரூட் என்பதன் தமிழாக்கம் நெட்டுரு. அடுத்து 205 கொஸ்டின். டிடாக்டிக்ஸ் காம்பலேஷன் நீதி நூல் திரட்டு. அடுத்து 206 கொஸ்டின். தீசிஸ் என்பதன் தமிழாக்கம் ஆய்வேடு. அடுத்து 207 கொஸ்டின். இன்டெலெக்டல் என்பதன் தமிழாக்கம் அறிவாளர். அடுத்து 208 கொஸ்டின். சிம்போலிசம் என்பதன் தமிழாக்கம் குறியீட்டியல். அடுத்து 209 கொஸ்டின். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றவர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அடுத்து 210 கொஸ்டின். கரகாட்டத்தை கொம்பாட்டம் என்றும் கோடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்து 211 கொஸ்டின். பாரந்தாங்கும் கோல் என பொருள் தரும் சொல் கா. அடுத்து 212 கொஸ்டின். நீரிர வரியா கரகத்து என்று குறிப்பிடும் இலக்கியம் அகநானூறு. அடுத்து 213 கொஸ்டின். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களில் ஒரு வகை கோடக்கூத்து. அடுத்து 214 கொஸ்டின். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். அடுத்து 215 கொஸ்டின். உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி. அடுத்து 216 கொஸ்டின். நும்மை என்பதன் பொருள் கூர்மையான. அடுத்து 217 கொஸ்டின். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். அடுத்து 218 கொஸ்டின். என் மனமே நூலாகும் எப்போது? நுண்மை உற்றால். அடுத்து 219 கொஸ்டின். எப்போது காம்புகளின் கழுத்து முறியும்? இறுக்கி முடிஞ்சிடும் போது. அடுத்து 220 கொஸ்டின். பிரபஞ்சம் என்பதன் பொருள் உலகம். அடுத்து 221 கொஸ்டின். குமரகுருபரின் பிறப்பு திருவைகுண்டத்தை சார்ந்த திருக்கைலாயம். அடுத்து 222 கொஸ்டின். குமரகுருபரர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. அடுத்து 223 கொஸ்டின். அறை என்பதன் பொருள் இடை. அடுத்து 224 கொஸ்டின். பண்டி என்பதன் பொருள் வயிறு. அடுத்து 225 கொஸ்டின். குலை என்பதன் பொருள் காதணி. அடுத்து 226 கொஸ்டின். சூழி என்பதன் பொருள் உச்சி. அடுத்து 226 கொஸ்டின். சூழி என்பதன் பொருள் உச்சி. அடுத்து 227 கொஸ்டின். முச்சி என்பதன் பொருள் தலையுச்சி கொண்டை. அடுத்து 228 கொஸ்டின். கொண்டலமும் குலைகாதும் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. அடுத்து 229 கொஸ்டின். ஆடுக இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 230 கொஸ்டின். பிள்ளைத்தமிழ் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. அடுத்து 231 கொஸ்டின். பிள்ளைத்தமிழ் டேஸ் பாடல்களால் பாடப்பட்டது 100 பாடல்களால் பாடப்பட்டது. அடுத்து 232 கொஸ்டின். செங்கீரை பருவத்தின் டேஸ் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளதுன்னா 8ஆம் பாடல். ஓகேங்களா. அடுத்து 233 கொஸ்டின். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். அடுத்து 234 கொஸ்டின். கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து 235 கொஸ்டின். கம்பரின் சமகால புலவர்கள் ஒட்டக்கூத்தர், சேக்கிலார். அடுத்து 236 கொஸ்டின். கம்பர் எழுதிய நூல்கள் சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, மும்மணிக்கோவை இதெல்லாமே அவருடைய நூல்கள். அடுத்து கம்பரின் பெருமையை
விளக்குவது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் யாமறிந்த புலவரிலேயே கம்பனைப் போல் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதியாரால் புகழப்பெற்றவர். அடுத்து 238 கொஸ்டின். காண்டம் என்பது டேஸ், படலம் என்பது டேஸ். காண்டம் என்பது பெரும்பிரிவையும் படலம் என்பது உட்பிரிவையும் குறிக்கும். அடுத்து 239 கொஸ்டின். கம்பராமாயண பாடல்கள் டேஸ் மிக்கவை, கற்போருக்கு இனிமை தரும் நகைச்சுவை நிறைந்தது, சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனயம் மிக்கவை. ஓகேங்களா, கம்பராமாயண பாடல் சந்தனயம் மிக்கவை, கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது, சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தது. அடுத்து 240 கொஸ்டின். கொண்டல் என்பதன் பொருள் மேகம். 241 கொஸ்டின். திரை என்பதன் பொருள் அலைகள். அடுத்து 242 கொஸ்டின். செருணர் என்பதன் பொருள் பகைவர். அடுத்து 243 கொஸ்டின். வெய்யோன் என்பதன் பொருள் பகலவன். அடுத்து 244 கொஸ்டின். வேளம் என்பதன் பொருள் யானை. அடுத்து 245 கொஸ்டின். கரங்கு என்பதன் பொருள் காற்றாடி. அடுத்து 246 கொஸ்டின். வில் பிடித்த இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து 247 கொஸ்டின். காலத்தூதர் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து 248 கொஸ்டின். விரிசோதி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 249 கொஸ்டின். கோசல நாட்டில் கொடையில்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். அடுத்து 250 கொஸ்டின். ஆற்றுப்படலத்தில் சரையு ஆறு குறிப்பிடப்படுகிறது. நோட்டம் பாருங்க. ஆற்றுப்படலத்தில் டேஸ் ஆறு குறிப்பிடப்படுகிறதுனா சரையு ஆறு குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 251 கொஸ்டின். பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் டேஸ் நில வளம் கோரப்படுகிறது, மருது நில வளம் கோரப்படுகிறது. அடுத்து 252 கொஸ்டின். தோழமை என்ற சொல்லை சொன்னவன் ராமன். அடுத்து 253 கொஸ்டின். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வால்மீகி டேஸ் என்ற பெயரில் பெயரிட்டார் ராமோதாரம். அதாவது கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வால்மீகி டேஸ் என்று பெயரிட்டார் பார்த்தீங்கன்னா ராமோதாரம். அடுத்து 254 கொஸ்டின். உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று குறிப்பிடுபவன் கும்பகர்ணன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்டம் பாருங்க. உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று குறிப்பிடுபவன் யார் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன். அடுத்து 255 கொஸ்டின். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் என்று டேஸ் குறிப்பிடப்படுகிறது கோசல நாடு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்டம் பாருங்க. வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் என்று டேஸ் குறிப்பிடுகிறதுனா கோசல நாடு குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. அடுத்து 256 கொஸ்டின். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். ஓகேங்களா. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல். அடுத்து 257 கொஸ்டின். அகத்திணைகள் டேஸ் வகைப்படும் 7 வகைப்படும். அடுத்து 258 கொஸ்டின். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா பருந்து. அடுத்து 259 கொஸ்டின். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். அடுத்து 260 கொஸ்டின். 6 பெரும் பொழுதுகளையும் கொண்ட திணைகள் மருதம் நெய்தல். அடுத்து 261 கொஸ்டின். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். அடுத்து 262 கொஸ்டின். பாலை திணைக்குரிய ஊர் குறும்பு. அடுத்து 263 கொஸ்டின். ஆஸ்தெண்டிக்ஸ் என்பதன் தமிழாக்கம் அழகியல் முருகியல். அடுத்து 264 கொஸ்டின். டெர்மினாலஜி என்பதன் தமிழாக்கம் கலை சொல். அடுத்து 265 கொஸ்டின். ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பதன் தமிழாக்கம் கலை படைப்புகள். அடுத்து 266 கொஸ்டின். மைத் என்பதன் தமிழாக்கம் தொன்மம். அடுத்து 267 கொஸ்டின். ஒன்னார் என்பதன் பொருள் பகைவர். அடுத்து 268 கொஸ்டின். இடும்பை என்பதன் பொருள் துன்பம். அடுத்து 268 கொஸ்டின். 269 கொஸ்டின் பாருங்கள். அடுத்து உவப்பு என்பதன் பொருள் மகிழ்ச்சி. அடுத்து 270 கொஸ்டின். அறிவினை வான்கண் இலக்கண குறிப்பு
அருவினை, நன்கலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை வரும். ஓகேங்களா. அடுத்து 271 கொஷின், ஆள்வினை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 272 கொஷின், அமைச்சராவதற்கு டேஸ் பண்புகளை வள்ளுவர் கூறுகிறார். 5 பண்புகளை வள்ளுவர் கூறுகிறார். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அமைச்சராவதற்கு 5 பண்புகளை கூறியவர் யாருன்ற கொஸ்டின் கேட்கலாம். வள்ளுவர், அதாவது திருவள்ளுவர். ஓகேங்களா. அடுத்து 273 கொஷின், பொருள் அல்லாரை பொருளாக செய்வது செல்வம். அடுத்து 274 கொஷின், ஈவர் என்பதன் பொருள் கொடுப்பவர். அடுத்து 275 கொஷின், மாலவன் குன்றம் போனலென்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். பாருங்க, மாலவன் குன்றம்னா திருப்பதி, வேலவன் குன்றம்னா திருத்தணி. திருத்தணி யாரும் பார்த்தீங்கன்னா முருகன். ஓகேங்களா. அடுத்து 276 கொஷின், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு டைம் பாருங்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்ன பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இந்த மாப்போசி யாரும் பார்த்தீங்கன்னா சிவஞானம், மாப்போஸ் சிவஞானம் அவரோட பேர். ஓகேங்களா. அடுத்து 277 கொஸ்டின், கீழே பாருங்க ஒரு பேர், மாப்போஸ் சிவஞானத்தின் இயற்பெயர் ஞானப்பிரகாசம். அடுத்து 278 கொஸ்டின், மாப்போசியால் இந்திய வரலாற்றில் புனித நாள் என்று குறிப்பிடப்படும் நாள் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8. அடுத்து 279 கொஸ்டின், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சி. அடுத்து 280 கொஸ்டின், புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை டேஸ் தெற்கெல்லை டேஸ் கூறப்பட்டுள்ளது. வடக்கெல்லை பார்த்தீங்கன்னா வேங்கடமலை, தெற்கெல்லை குமரிமுனை. அந்த நூலை பார்த்துங்க. புறநானூறு சிலப்பதிகாரம் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலைன்னு சொல்லுது, தெற்கெல்லை குமரிமுனைன்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து 281 கொஸ்டின், அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுபவர் மாப்போசியின் அன்னையார். இது ஒரு பாடு கொஸ்டின் பாருங்க. அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுபவர் மாப்போசியின் அன்னையார். அடுத்து 282 கொஸ்டின், 1931 காந்தியர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். 1931 காந்தியர் 30. அடுத்து 283 கொஸ்டின், மாப்போசி பிறந்த வருடம் 1906 ஜூன் 26. 1906 ஜூன் 26 மாப்போசி பிறந்த இடம் நாள். ஓகேங்களா. அடுத்து 284 கொஸ்டின், இந்திய வரலாற்றின் புனித நாள் 1942 ஆகஸ்ட் 8. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்டம் பாருங்கள். இந்திய வரலாற்றின் புனித நாள் பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8. அடுத்து 285 கொஸ்டின், விடுதலை விழா 1947 ஆகஸ்ட் 15. அடுத்து 286 கொஸ்டின், மாப்போசி சிறையில் அடைப்பு 1942 ஆகஸ்ட் 13. அடுத்து 287 கொஸ்டின், டேஸ் 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கும்பகோணத்தில் பிறந்தார் கூபா ராஜகோபாலன். அடுத்து 288 கொஸ்டின், சிறுகதையின் சிறப்பினால் சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுபவர் கூபா ராஜகோபாலன். சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா கூபா ராஜகோபாலன். அடுத்து 289 கொஸ்டின், தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் கூபா ராஜகோபாலன். அடுத்து 290 கொஸ்டின், கூபா ராஜகோபாலனின் படைப்புகள் அகலிகை, கண்ணன் என் கவி, பாரதியே மகாகவி, 6 நவயுக நாவல்கள், ஸ்ரீ அரந்த யோகி, டால்ஸ்டாய் வாழ்க்கையும் உபதேசமும். அடுத்து 291 கொஸ்டின், நுகத்தடி என்பதன் பொருள் மாடுகளின் கழுத்தில் வைத்து கட்டப்படும் நீளமான கட்டை. அடுத்து 292 கொஸ்டின், கொழு என்பதன் பொருள் கொம்பு இல்லைனா கம்பு. அடுத்து 293 கொஸ்டின், கீறுவோம் என்பது இலக்கண குறிப்பு தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து 294 கொஸ்டின், விரைந்து போ இலக்கண குறிப்பு வினையச்சம். அடுத்து 295 கொஸ்டின், நண்பா இலக்கண குறிப்பு விழித்தொடர். அடுத்து 296 கொஸ்டின், சங்க தமிழரின்
திணை வாழ்வு டேஸ் அடிப்படையாக கொண்டது, வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. அடுத்து 297 கொஷின், ஏரடி என்பதன் பொருள் உழுதல். அடுத்து 298 கொஷின், உழுவோர் உலகத்தார்க்கு டேஸ் என போற்றப்பட்டனர், அச்சாணி. அடுத்து 299 கொஷின், டேஸ் திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட டேஸ் இரண்டாம் குலோத்துங்கனின் மகனாவான். அதை பார்த்தீங்கன்னா திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்டவர் கோபாரகேசரி, இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் குலோத்துங்கனின் மகனாவான். ஓகேங்களா, அப்படியே வந்து இது லைன் அடி விட்டு ஃபுல்லாக படிச்சிட பாருங்க. கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் குலோத்துங்கனின் மகனாவான். ஓகேங்களா. அடுத்து 300 கொஷின், டேஸ் என்பது எழுதப்படும் காலத்தில் ஆட்சியில் உள்ள அரசனின் உண்மையான புகழுக்குரிய செயல்களை செதுக்கும் கல்வெட்டாகும், மெய்கீர்த்தி. அடுத்து 301 கொஷின், டேஸ் காலத்திலேயே கல்வெட்டுகளில் விரிவான மெய்கீர்த்திகள் இடம்பெற்றன, சோழ மன்னன் முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா. அடுத்து 302 கொஷின், மை என்பதன் பொருள் இருள். அடுத்து 303 கொஷின், பணுவல் என்பதன் பொருள் புத்தகம், நூல். அடுத்து 304 கொஷின், கைத்தாயர் என்பதன் பொருள் செவிலி தாயார். ஓகேங்களா, கைத்தாயார்னா செவிலி தாயார். அடுத்து 305 கொஷின், உருபுணல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 306 கொஷின், நெடுவரை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 307 கொஷின், தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். அடுத்து 308 கொஷின், ராசராசனின் மெய்கீர்த்திகள் 2. அடுத்து 309 கொஷின், சோழனுடைய நாட்டில் புலம்புவது சிலம்புகள். அடுத்து 310 கொஷின், சோழனின் நாட்டில் டேஸ் மட்டுமே தேன் உண்ணுகின்றன, வண்டு. அடுத்து 311 கொஷின், முதலாம் ராசராசன் காலத்தில் மெய்கீர்த்திகள் டேஸ் வடிக்கப்பட்டுள்ளன, கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. அடுத்து 312 கொஷின், காருகர் என்பதன் பொருள் நெய்பவர். அடுத்து 313 கொஷின், தூசி என்பதன் பொருள் பட்டு. அடுத்து 314 கொஷின், நொடை என்பதன் பொருள் விலை. அடுத்து 315 கொஷின், ஓசுனர் என்பதன் பொருள் எண்ணெய் விற்போர். அடுத்து 316 கொஷின், மண்ணீட்டாளர் என்பதன் பொருள் சிற்பி. அடுத்து 317 கொஷின், துண்ணக்காரர் என்பதன் பொருள் தைப்பவர். அடுத்து 318 கொஷின், பருத்தி நூல் இலக்கண குறிப்பு தருக, இருபெயரட்டு பண்புத்தொகை. அடுத்து 319 கொஷின், சிலப்பதிகாரம் டேஸ்களில் ஒன்று, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அடுத்து 320 கொஷின், இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர், சேர மரபை சேர்ந்தவர். அடுத்து 321 கொஷின், கிளி என்பதன் பொருள் துணி. அடுத்து 322 கொஷின், உரை இடையிட்ட பாட்டுடை செயல் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து 323 கொஷின், இசைத்து சிறந்து திறமையை காட்டுபவர் பாணர்கள். அடுத்து 324 கொஷின், பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர். அடுத்து 325 கொஷின், அடிகள் நீரே அருளுக என்று கோரியவர் சீத்தலை சாத்தனார். அடுத்து 326 கொஷின், கவுந்தியடிகள் டேஸ் துறவி ஆவார், சமண துறவி. அடுத்து 327 கொஷின், கிளி என்பதன் பொருள் துணி. அடுத்து 328 கொஷின், துகிர் என்பதன் பொருள் பவளம். அடுத்து 329 கொஷின், சுண்ணம் என்பதன் பொருள் நறுமண பொடி. அடுத்து 330 கொஷின், இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். அடுத்து 333 கொஷின், நிறை கவர்தல் என்பது வெட்சித்திணை. அடுத்து 332 கொஷின், மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. அடுத்து 333 கொஷின், மாற்றரசரின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் கோட்டையை வெளியே சுற்றி வளைத்தல் ஒளிஞை திணை. அடுத்து 334 கொஷின், ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. அடுத்து 335 கொஷின், வெற்றி முதல் பாடான் வரை கூறப்பட்டதையும் கூறப்படாததையும் கூறுவது பொதுவியல் திணை. அடுத்து 336 கொஷின், பாடன் திணை என்பது ஆண்மகனின் ஒழுகாறுகள். அடுத்து 337 கொஷின், போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. அடுத்து 338 கொஷின், மீறியல் என்பதன் பொருள்
மிளகு. அடுத்து 339வது கொஷின், ஆதசி என்பதன் பொருள் சணல். அடுத்து 340வது கொஷின், துறிஞ்சல் என்பதன் பொருள் வௌவால் உசிலமரம். அடுத்து 341வது கொஷின், கான்சுலேட் என்பதன் தமிழாக்கம் துணை தூதரகம். அடுத்து 342வது கொஷின், பேட்டன்ட் என்பதன் தமிழாக்கம் காப்புரிமை. அடுத்து 343வது கொஷின், கைலிட் என்பதன் தமிழாக்கம் வணிகக் குழு. அடுத்து 344வது கொஷின், இரிகேஷன் என்பதன் தமிழாக்கம் பாசனம். அடுத்து 345வது கொஷின், டெரிட்டோர்ஸ் என்பதன் தமிழாக்கம் நிலப்பகுதி. அடுத்து 346வது கொஷின், மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அடுத்து 347வது கொஷின், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்னும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் சேரலாதன். அடுத்து 348வது கொஷின், அறநெறிக்கால அறங்கள் டேஸ் சார்ந்தவை சமயம் சார்ந்தவை. அடுத்து 349வது கொஷின், குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கின்றார் ஊன்பொலி பசுங்குடையார். அது குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா ஊன்பொலி பசுங்குடையார். அடுத்து 350வது கொஷின், டேஸ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன ஆற்றுப்படை. அடுத்து 351வது கொஷின், டேஸ் ஓர் அதிசய திறவுகோல் நாக்கு. அடுத்து 352வது கொஷின், பிழையா நன்மொழி என்று வாய்மையை டேஸ் குறிப்பிடுகின்றது நற்றிணை. இது ஒரு மிக இம்பார்ட்டன் கொஷின், ஒரு டைம் பாருங்க. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடுவது நற்றிணை நூல். அடுத்து 353வது கொஷின், கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் டேஸ் கூறுகிறார் அர்னால்டு. இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், ஒரு டைம் பாருங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். ஓகேங்களா. அடுத்து 354வது கொஷின், மதுரையில் இருந்த அவயம் பற்றி டேஸ் குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி. அடுத்து 355வது கொஷின், பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். அடுத்து 356வது கொஷின், தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையார். அடுத்து 357வது கொஷின், மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் தீசோ வேணுகோபால். அடுத்து 358வது கொஷின், தீசோ வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அடுத்து 359வது கொஷின், சாளரம் என்பதன் பொருள் சன்னல். அடுத்து 360வது கொஷின், தூரிகை என்பதன் பொருள் வண்ணம் தீட்டும் கருவி. அடுத்து 361வது கொஷின், வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையறாது அறப்பணி செய்தலை. அடுத்து 362வது கொஷின், கவிஞர் வேணுகோபால் பிறந்த ஊர் திருவையாறு. அடுத்து 363வது கொஷின், கவிஞர் வேணுகோபால் டேஸ் பேராசிரியராக பணியாற்றியவர் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். அடுத்து 364வது கொஷின், யமர் என்பதன் பொருள் எம்மவர். அடுத்து 365வது கொஷின், காலக்கணிதம் கவிதைகளில் இடம்பெற்ற தொடர் இழந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்து 366வது கொஷின், மாற்றம் எனது மானிட தத்துவம் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன். இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் பண்ணி பாருங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன். அடுத்து 367வது கொஸ்டின், தலைவர் மாறும் தர்பார் மாறுவார் என்பதன் சரியான தொடர் தலைவன் மாறுவார் தர்பார் மாறும். அடுத்து 368வது கொஸ்டின், கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. அடுத்து 369வது கொஸ்டின், கண்ணதாசனின் புதினங்கள் ஆயிரந்தீவு அங்கையர் கண்ணி சேரமான் காதலி. அடுத்து 370வது கொஸ்டின், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. அடுத்து 371வது கொஸ்டின், யாப்பின் உருவுகள் டேஸ் வகைப்படும் 6 வகைப்படும். அடுத்து 372வது கொஸ்டின், வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்து 373வது கொஸ்டின், அகவல் ஓசையுடைய பா ஆசிரியர் பா. அடுத்து 374வது கொஸ்டின்,
செய்யுளின் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. அடுத்து 375வது கொஸ்டின். ஆசிரியர் பாவின் ஈற்று சீர் டேஸ் முடிவது சிறப்பு. ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்து 376வது கொஸ்டின். செல்வரை அழகியிட்டால் டேஸ் டேஸ் என பிரியும் நேர்நிறை. அடுத்து 377வது கொஸ்டின். 13 அடிகளுக்கு மேல் வரும்பா கலிப்பா. அடுத்து 378வது கொஸ்டின். டேஸ் விரைவில் கவி ஏற்றுவோன் பிறப்பு கவிஞன் ஆசு கவி. அடுத்து பாருங்கள். இலக்கண முறைப்படி கவிதை ஏற்றுபவர் அமுதமுற பாடும் கவி இனிய கவி அப்படின்னு சொல்கிறது மதுர கவி. இறைக்கவி 21 நயங்களோடு கவிதை ஏற்றுபவர் சித்திரக்கவி. 11 நயங்களில் கவிதை ஏற்றுவர் விரித்து கவிதை ஏற்றுபவர் வித்தாரக்கவி. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். பிறப்பு கவிஞன், விரைவில் கவி ஏற்றுபவர் ஆசு கவி, இலக்கண முறைப்படி கவிதை ஏற்றுபவர் மதுர கவி, இறைக்கவி 21 நயங்களுடன் கவிதை ஏற்றுபவர் சித்திரக்கவி, 11 நயங்களில் கவிதை ஏற்றுபவர் அதாவது விரித்து கவிதை ஏற்றுபவர் வித்தாரக்கவி. ஓகேங்களா. அடுத்து 382வது கொஸ்டின். பிலீஃப் என்பதன் தமிழாக்கம் நம்பிக்கை. அடுத்து 383வது கொஸ்டின். ரெனிஷேஷ் என்பதன் தமிழாக்கம் மறுமலர்ச்சி ரெனிஷேஷன்ஸ். ஓகேங்களா. அடுத்து 384வது கொஸ்டின். பிலாசபியர் என்பதன் தமிழாக்கம் மெய்யியலாளர். அடுத்து 385வது கொஸ்டின். ரிவிவேலிசம் என்பதன் தமிழாக்கம் மீட்டுருவாக்கம். அடுத்து 386வது கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்து 387வது கொஸ்டின். கருத்தாளமும் வாசகமும் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைம் பாருங்கள். கருத்தாளமும் வாசக சுவையும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். அடுத்து 388வது கொஸ்டின். மனிதம் தேய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் காந்தன். அடுத்து 389வது கொஸ்டின். சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் இமயத்துக்கு அப்பால். அடுத்து 390வது கொஸ்டின். ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது புதினம். அடுத்து 391வது கொஸ்டின். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்து 392வது கொஸ்டின். கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் என்பது பழமொழி. அடுத்து 393வது கொஸ்டின். ஜெயகாந்தனின் சிறப்புகள். படிக்காத மேதை, சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான் அப்படின்னு நம்ம ஜெயகாந்தனை சிறப்பிச்சு சொல்கிறாங்க. அடுத்து 394வது கொஸ்டின். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் முகமது ரஃபி. அதாவது பார்த்திங்கன்னா 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் யாரும் பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி. அடுத்து 395வது கொஸ்டின். சலனங்கள் என்பதன் பொருள் முணுமுணுப்பு. அடுத்து 396வது கொஸ்டின். தற்காத்து இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து 397வது கொஸ்டின். மனசுமை இலக்கண குறிப்பு 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து 398வது கொஸ்டின். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான், எப்போதும் இவ்வடியில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. அடுத்து 399வது கொஸ்டின். நாகூர் ரூமி டேஸ் மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சை. அடுத்து 400வது கொஸ்டின். சேக்கை என்பதன் பொருள் படுக்கை. அடுத்து 401வது கொஸ்டின். புலை என்பதன் பொருள் துளை. அடுத்து 402வது கொஸ்டின். உவமணி என்பதன் பொருள் மணமலர். அடுத்து 403வது கொஸ்டின். படலை என்பதன் பொருள் மாலை. அடுத்து 404வது கொஸ்டின். துணர் என்பதன் பொருள் மலர்கள். அடுத்து 405வது கொஸ்டின். வி என்பதன் பொருள் மலர். அடுத்து 406வது கொஸ்டின். நுதிநச்சு அம்பு என்பதன் பொருள் நுனியில் நஞ்சை கொண்ட அம்பு. அடுத்து 407வது கொஸ்டின். புல் என்பதன் பொருள் பறவை. அடுத்து 408வது கொஸ்டின். சுனை என்பதன் பொருள் ஊற்று. அடுத்து 409வது கொஸ்டின். காக்கென்று என்பதன் இலக்கண குறிப்பு காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். அடுத்து 410வது கொஸ்டின். கணீர் இலக்கண குறிப்பு கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அடுத்து 411வது கொஸ்டின். கைமுறை இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து 412வது கொஸ்டின். பூக்கை இலக்கண குறிப்பு
உவமை தொகை. அடுத்து 413 கொஷின், வாய்மையே மழைநீராகி இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்து 414 கொஷின், நுதிநச்சு இலக்கண குறிப்பு உம்மை தொகை. அடுத்து 415 கொஷின், தவமணி மார்பன் இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்து 416 கொஷின், மழை நீரில்லாமல் நெல்மணி வாடியது போல் கருணையான் டேஸ் இல்லாமல் வாடினான், தாய் இல்லாமல் வாடினான். அடுத்து 417 கொஷின், தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்டது அம்பு. அடுத்து 418 கொஷின், இஸ்பத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு வழங்கியவர் சந்தா சாஹிப். இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், நோட் பண்ணலாம் பாருங்க. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். அடுத்து 419 கொஷின், கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சோசையப்பர். அடுத்து 420 கொஷின், தேம்பவாணி டேசாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது, 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. அடுத்து 421 கொஷின், தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. அடுத்து 422 கொஷின், தொன்னல் விளக்கம் என்பது இலக்கண நூல். அடுத்து 423 கொஷின், வாய்மையை மழைநீராக இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். அடுத்து 424 கொஷின், காணற் கயலாம் வயலிற் கயலாம் இத்தொடரில் வெளிப்படும் அணி தீபகம். அடுத்து 425 கொஷின், தீபகம் என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் விளக்கு. அடுத்து 426 கொஷின், செய்யுளில் ஓரிடத்தில் நின்று ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்திய பொருளை விளக்குவது தீபக அணி. அடுத்து 427 கொஷின், எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணி. அடுத்து 428 கொஷின், ஹியூமனிசம் என்பதன் தமிழாக்கம் மனிதநேயம். அடுத்து 429 கொஷின், கேபினட் என்பதன் தமிழாக்கம் அமைச்சரவை. அடுத்து 430 கொஷின், கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டு எல்லை. அடுத்து 431 கொஷின், கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டு விழுமியங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 10th புக் ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ், இது மேலே உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ் ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே கொஷின்ஸ்லாம் வரும். நீங்கள் 10th புக்கு 9th 8th 7th 6th ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, வெல்கம்.